மாணவர்களே வணக்கம். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது ஞாபக சக்தியை தூண்டும் பழங்கள் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது ஞாபக சக்தியை தூண்டும் ஒரு வகை தேநீர் வகைகள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். தேநீர் வகை என்றால் நீங்கள் காஃபி, டீ குடிப்பதை ஒரு நேரமாகவே ஒதுக்கி கொண்டு அதற்காக நேரத்தை செலவிடுகின்றீர்கள். இந்த தேநீரை குறிப்பிட்டவாறு நீங்கள் ஒரு சில தேநீர்களை உபயோகித்தால் உங்களுக்கு ஞாபக சக்தியை தூண்டும் தேநீராக அமையும். கிரீன் டீ, ரோஸ்மேரி டீ, சாகே டீ, ஜிஞ்சர் டீ, ஜின்ஜெங் டீ, ஹாத்தோன் டீ, சின்னமான் டீ. இதில் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு வகை தேநீர் வகைகள் கிரீன் டீ, இன்னொன்று ரோஸ்மேரி என்று சொல்லக்கூடிய தேநீர் வகை. ரோஸ்மேரி என்பது தமிழிலே மரிக்கொழுந்து என்று கூறுவார்கள். சின்னமான் டீ என்பதை நமது பட்டை இருக்கின்றதல்லவா, அதை பொடி செய்து உபயோகிக்கின்றார்கள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்கள். இந்த 6 வகையான தேநீர் வகைகளும் ஐரோப்பாவில் காலை 11 மணிக்கு தேநீராக அருந்துகின்றார்கள். யாருக்கு என்ன பிடிக்குமோ அந்த தேநீர் வகைகளை உபயோகிக்கின்றார்கள். முயற்சி செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. பழங்களை சாப்பிடுகின்றோம், வர்மக்கலையிலே நெற்றியில் பொட்டு வைப்பது, திருநீர் அணிவது போன்ற காரியங்களை செய்கின்றோம். இவை ஞாபக சக்தியை தூண்டுகின்றது. யோகாசனம், சர்வாங்காசனம், ஹலசாசனம் போன்றவை ஞாபக சக்தியை தூண்டுகின்றது. பழங்கள், இதிலே ஒரு சில பழங்களை நாம் சாப்பிடும் பொழுது ஞாபக சக்தியை தூண்டுகின்றது. 4ஆவதாக ஒரு காணொளி தேநீர் வகைகள். அதில் ரோஸ்மேரி டீ, கிரீன் டீ இவை எங்கு பார்த்தாலும் கிடைக்கும். அருகாமையில் உள்ள ஒரு ஆர்கானிக் ஷாப்புக்கு சென்றோ அல்லது சித்த மருத்துவ நிலையங்களுக்கோ சென்று அங்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் நீங்கள் எந்த அளவுக்கு உபயோகிக்க வேண்டும், பட்டை பொடி தினசரி நீங்கள் உபயோகிக்கின்றீர்கள். பட்டையை பிரியாணிக்கு உபயோகிக்கின்றோம். இருந்தாலும் ஒரு தேநீருக்கு எந்த அளவுக்கு உபயோகிக்க வேண்டும் என்பதை ஐரோப்பா கண்டத்திலே பலரும் உபயோகிப்பதனால் அவர்களுக்கு அளவு சரியாக தெரியும். எனவே தான் அருகாமையில் உள்ள ஒரு ஆர்கானிக் ஷாப் அல்லது சித்த மருந்தகம் போன்றவற்றிலே உங்களுக்கு கிடைக்கலாம். முயற்சி செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதற்காக ஒரு சில திருக்குறளில் ஒரு சில மேற்கோள்கள் காண்கின்றேன். 38வது அதிகாரத்திலே ஊழ்வினை என்ற ஒரு அதிகாரத்தில் திருவள்ளுவர் என்ன சொல்லுகின்றார்? வகுத்தான் வகுத்த வழியல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. கோடிக்கணக்கில் நீங்கள் சம்பாதித்து வைத்தாலும் கூட வகுத்தான் வழியல்லால் நீங்கள் அதை உபயோகிக்க முடியாது என்று கூறுகின்றார். இப்படியெல்லாம் விதியின் மேல் ஒரு பற்று வைத்து, ஊழ்வினையின் மீது ஒரு பற்று வைத்து வள்ளுவர் சொல்லியிருந்தாலும் ஒன்றை நன்றாக கவனியுங்கள். நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நீங்கள் எவ்வளவுதான் நூல்களை விழுந்து விழுந்து படித்தாலும் உங்களுக்கு உண்மை அறிவுதான் மிகும் என்று கூறுகின்றார் வள்ளுவர். 2 அதிகாரத்தில் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டுள்ளார். 40வது அதிகாரத்தில் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் மறிவு என்று கூறுகின்றார். எந்த அளவுக்கு படிக்கின்றோமோ அந்த அளவுக்கு உங்களது கல்வி மேலோங்கும் என்று கூறுகின்றார். 60வது அத்தியாயத்திலே உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று கூறுகின்றார். நீங்கள் உங்களை பற்றி
இப்படித்தான் ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் கட்டாயமாக ஆக முடியும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று கூறுகின்றார். 62வது அதிகாரத்திலே ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்றால் அடியாட்கள் வைத்துக் கொள்வது என்ற அர்த்தமல்ல, முயற்சி. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று கூறுகின்றார். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் என்றெல்லாம் கூறும் வள்ளுவர், முயற்சி செய்தால் கட்டாயமாக நீங்கள் மேலோங்கி நிற்பீர்கள். அதைத்தான் நானும் சொல்லுகின்றேன். முயற்சி செய்தால் ஏன் நீங்கள் தேநீரை அருந்தக்கூடாது? எனவே நீங்கள் முயற்சி செய்தால் இந்த 6 வகையான தேநீர்களை அருந்தி ஞாபக சக்தியை அதிகரித்து கொள்ள முடியும். ஞாபக சக்தியை அதிகரித்தால் கிரகிக்கும் தன்மை மிகவும் நன்றாக இருக்கின்றது. உங்களது சேமிக்கும் திறன் மிகவும் நன்றாக இருக்கின்றது. மீண்டும் வெளிக்கொணரும் திறன் மிகவும் நன்றாக இருக்கின்றது. எனவே பரீட்சையிலே நன்றாக எழுத முடியும் என்று சொல்ல வருகின்றேன். இந்த காணொளியை நீங்கள் பார்த்து உங்களது கருத்துக்களை கீழே பதிவிடலாம். நன்றி, வணக்கம்.